அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிறது முதல்ல கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இப்போ இந்த கோவை மாவட்டமும் அதனுடைய சுற்று வட்டார பகுதி எல்லாமே, அதாவது பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கிற ஒரு பகுதி. சதகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 100. அப்போ 100 அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்தை பற்றின 100 பாடல்களை கொண்ட நூல் கொங்கு மண்டல சதகம். ஆசிரியர் பார்த்திங்கன்னா கார்மேக கவிஞர், புகழ்பெற்ற ஒரு பாடல் புலவர்கள் வரிசையில், ஒரு கவிஞர்கள் வரிசையில் இருக்கிறவர். இந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம கொங்கு மண்டலத்தை பற்றின சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது இங்கே வாழ்கிற மனிதர்களே உண்மையிலே புண்ணியம் படைத்தவர்கள் தான். அந்தளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு மாவட்டம் கோவை மாவட்டம், அதன் சுற்று வட்டார பகுதிகள் ஈரோடு, சேலம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோவை மண்டலம் தான் நடுப்பகுதியில் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, சேலம், ஈரோடு, திருப்பூர் இதெல்லாமே உள்வட்டார பகுதியாக இருக்கிறது. அனைத்துமே பார்த்திங்கன்னு சொன்னால் கொங்கு மண்டல பகுதிக்குள்ளே இருக்கிற பகுதிகள் தான். இது நடு மத்தியில் இருக்கிறவங்க யாருன்னு சொன்னால் நம்ம கோவை பகுதி தான். இங்கே இருக்கிற வளங்கள் பார்த்திங்கன்னா நீருக்கு பற்றாக்குறையே கிடையாது. முக்கியமான சில ஆறுகளெல்லாம் ஓடக்கூடிய, அதாவது நதிகள் ஓடக்கூடிய, அருவிகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுவாணி. முக்கியமானது பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுவாணி ஆறு ஓடக்கூடிய ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுவே நமக்கு ஒரு சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இயற்கை வளம் அப்படின்னு சொன்னால் இங்கே விளையாத பொருள்களே கிடையாது. எல்லா பொருள்களுமே விவசாயத்தில் பெயர் போனது நம்மளுடைய கோவை மண்டல பகுதி. இங்கே விளைகின்ற பொருள்களை பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஊர்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஏற்றுமதி இறக்குமதியில் அந்த காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக மாவட்டமாக கொங்கு மண்டலம் இருக்கிறது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்திங்கன்னா பருத்தி அதிகமாக விளைந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் நிறைய பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்பாலைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம்னு பார்த்திங்கனாலும் கோவை மாவட்டம் தான். கோயில்கள், ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம எங்கெங்கேயோ காசை செலவு பண்ணி புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் தேடி போகிறோம். ஆனால் நம்மளுடைய இந்த கோவை மண்டலத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாமையே இன்னும் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் முக்கியமான தலங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் சிவத்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவினாசி அப்பர் கோயில், அன்னூரில் இருக்கிற மணீஸ்வரர் கோயில். உண்மையிலே இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாடல் பெற்ற, அந்த காலத்திலே பாடல் பெற்ற புனித தலங்கள். நம்ம எங்கேயோ செலவு பண்ணி போகிறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற கோயில்களை பற்றியெல்லாம் நமக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு பெருமாள் கோயில்களும் சிவன் கோயில்களும் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதின்னு சொன்னால் நம்ம கொங்கு மண்டல பகுதி. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலது. இந்த சேலம், ஈரோடு அதுக்குள்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சேலத்திலே இருக்கிற திருவண்ணாமலை கோயிலுங்கிறது எவ்வளோ புனிதமான ஒரு கோயிலுங்கிறது, இன்றைக்கி அது எவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற ஒரு கோயிலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இங்கே யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படின்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்களெல்லாம் இங்கே வாழ்ந்திருக்காங்க. முதல்ல நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். சேர, சோழ, பாண்டியர்கள் பரம்பரையிலெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. நிறைய சிற்றரசர்கள் வாழ்ந்திருக்காங்க. கடையேழு வள்ளல்களில் முக்கியமானவர்களெல்லாம் இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே தான் வாழ்ந்திருக்காங்க. அதில் முக்கியமானவங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி அவங்களுடைய குணநலன்கள் இருந்தது, எப்படி மற்றவர்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த கொங்கு மண்டல சதக நூலில் மிக அழகாக ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு. ஏன்னா நம்ம வாழக்கூடிய பகுதியில் என்னென்ன சிறப்பம்சங்கள், என்ன பண்புகள் எல்லாம் இருக்குதுங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை விட இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், பிறந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு சிறப்பு தரக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த வகையில் கடையேழு வள்ளல்களில் ஒரு சிலரையும் நம்ம இங்கே வாழ்ந்திருக்காங்க. அதியமான், பேகன் அப்படிங்கிறவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. முக்கியமானவர்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் முத்தரசர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களும் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய சிறப்பம்சங்கள் என்ன, இவங்களுடைய குணநலங்கள் என்ன, இவங்களையும் எப்படி இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ இந்த பாடலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முத்தரசர்கள் பற்றின ஒரு பாடல் தான் கார்மேக கவிஞர் எழுதியிருக்காரு. சொல் தவறாதவர்கள், கனிவு உள்ளத்தவர், துகள் நூல் கற்றவர், தங்களுக்கு உதவும் என கண்டவராம் செற்ற மிகும் முத்தரசர்கள் வாழ்வு செழித்தரசு மற்ற புகழும் பெற்றது ஆண்டு இக்கொங்கு மண்டலமே. அதாவது
சொற்றவர் ஆதோர் அப்படின்னா சொல் தவறாதவர்கள், கொடுத்த வாக்குறுதியில் நிலையாக நின்று அந்த செயலை செய்து முடிப்பவர்கள். ஒருத்தருக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம், இல்லை இந்த சொல்ல நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் அந்த சொல்லிலிருந்து ஒரு பொழுதும் மாறாமல் அதன்படியே வாழ்க்கை நடத்துபவர்கள். கனிவு உள்ளத்தவர் அப்படின்னா அடுத்தவர்களிடத்தில் எப்படி இருப்பாங்கன்னா கருணை உள்ளத்தோடு, இரக்க குணத்தோடு, அவர்களுக்கு வந்த துன்பத்தை தன் துன்பமாக பார்க்கக்கூடிய உள்ளத்தவர்கள். துகளர் நூல், எல்லா நூல்களையும் கற்றறிந்தவர்கள். அது மட்டும் கிடையாது, கற்றவர்களுக்கு, நூல் கற்ற புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் உதவக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள். அந்த காலத்தில் அரசர்கள் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை புலவர்களுக்கு கிடையாது. அந்த காலத்தில் பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் வாழ்க்கை கொடுத்தவர்களே அரசர்கள் தான். அதனால் யார் கற்றறிந்தவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு உதவக்கூடிய உன்னதமான மனம் படைத்தவர்கள். கற்றவர் யாருக்கும், தன்னை பார்க்கின்றவர், தன்னை நாடி வருகின்றவர்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா செற்ற மிகும் முத்தரசர்கள், செருக்கு குணம் இல்லாதவர், ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிற அந்த பண்பு இல்லாதவர்கள், எல்லாரிடத்திலுமே சமமாக பழகக்கூடிய உன்னதமான மனம் படைத்தவர்கள். இப்பேற்பட்ட முத்தரசர்கள் வாழ்ந்த நாடு சரியா. இந்த குணமுடைய அரசர்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு தரக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட வாழ்ந்து செழித்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இயற்கை வளத்திலும் சரி செழித்து வளர்ந்தோங்கிய அரசாட்சி செய்தவர்கள்னு சொன்னால் மற்றவர்கள் எல்லாரும் புகழக்கூடிய அளவிற்கு செழித்த ஒரு செழிப்பான அரசாட்சியை செய்து வாழ்ந்தவர்கள் இந்த முத்தரசர்கள். அவங்க வாழ்ந்த நாடு எதுன்னு சொன்னால், அவங்க ஆண்ட பகுதி எதுன்னு சொன்னால் இந்த கொங்கு மண்டல பகுதி. புரிஞ்சுதுங்க? அதனால் 3 விஷயம் இருக்குது அவரை பற்றின விஷயங்கள், நிறைய விஷயம். ஒன்று, சொல் தவறாதவர்கள், கனிவு உள்ளம் கருணை உள்ளத்தோடு இருப்பவர்கள், உதவக்கூடிய மனம் படைத்தவர்கள், கற்றறிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவக்கூடிய மனம் படைத்தவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் செருக்கு குணம் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் இயற்கையான விவசாயத்திலையும் சரி செழித்து வளர்ந்தோகி மற்றவர்கள் புகழக்கூடிய அளவிற்கு உன்னதமான ஒரு வாழ்க்கை நடத்தியவர்கள் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் எல்லோருமே புகழக்கூடிய அளவிற்கு செழிந்து வளர்ந்தோங்கிய ஒரு அரசாட்சி செய்தவர்கள் இம்முத்தரசர்கள். மற்றவர்கள் பார்த்து இவங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மூக்கு மேலே வரல வைக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த அரசாட்சி செய்து ஆண்ட பகுதியும் இக்கொங்கு மண்டல பகுதி தான். நன்றி, வணக்கம்.